Unit 3 Fluids, Gauge pressure and absolute pressure. Our daily activities are happening in the atmospheric pressure. ஹியூமன் லைஃப்பில் எல்லா ஒர்க்குமே நடக்கக்கூடிய இடம் எதுன்னா atmospheric pressure. We are so used to it that we do not even realize. நாம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரை பற்றி ஒரு பொருட்டாக நாம் கேர் எடுத்துக்கிறது இல்லை. When tire pressure and blood pressure are measured using instrument gauges, they shows the pressure over the atmospheric pressure. அதாவது பைக்கோடைய டயரில் இருக்கக்கூடிய டியூப் அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஹென்ஸ் த absolute pressure is zero referenced against a perfect vacuum and gauge pressure is zero referenced against the atmospheric pressure. அதாவது absolute pressureனா என்னென்னா நம்ம ஏர் இல்லாத இடத்துக்கு என்னன்னு சொல்லுவோம், வேக்வாம் சொல்லுவோம். ஒரு காற்று இல்லாத இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேக்வாம்னு சொல்லுவோம். வேக்வாம் பிளேஸை ஜீரோவாக எடுத்துக்கிட்டால் அது absolute ப்ரெஷர். அதாவது வேக்வாம் பிளேஸை ஜீரோன்னு எடுத்துக்கிட்டால் அது என்னது, absolute ப்ரெஷர். இப்போது கேஜ் ப்ரெஷர், சரௌண்டிங்கில் கண்டிப்பாக என்ன இருக்குது, ஏர் இருக்குது. ஏருக்கு என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம ஜீரோவாக எடுத்துக்கிட்டால் அது கேஜ் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து நம்ம ஜீரோவாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு பேர் என்னது, கேஜ் ப்ரெஷர். ஃபார் ப்ரெஷர் ஹையர் தென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், absolute pressure equal to atmospheric pressure plus gauge pressure. அதாவது நம்ம வாழக்கூடிய பூமியை சுற்றி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது. நாம் எடுத்துக்கிட்ட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையராக இருந்ததுன்னா அது வந்து absolute pressure. absolute pressure is equal to atmospheric pressure plus gauge pressure. Next, for pressure lower than the atmospheric pressure, absolute pressure equal to atmospheric pressure minus gauge pressure. அதாவது நாம் எடுத்துக்கிட்ட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லோவராக இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. அதாவது நாம் எடுத்துக்கிட்ட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லோயராக இருந்துச்சுன்னா absolute pressure is equal to atmospheric pressure minus gauge pressure. Next, we have seen that liquid column exert pressure. ஒரு லிக்விட் காலம் இருந்ததுன்னா அதில் லிக்விட் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்குது, ப்ரெஷர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ த ப்ரெஷர் இன்சைட் த sea will be more. ஸோ அதாவது சீல வந்து கடல் அடியில் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரியும். திஸ் இஸ் மோர் தென் ட்வைஸ் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடி எஸ்பெஷலி blood vessels and soft tissues cannot withstand such high pressure. அதாவது கடலுக்கு அடியில் போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கடலுக்கு அடியில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய blood vessels அண்டு சாஃப்ட் டிஷ்யூஸ்லாம் அந்த ப்ரெஷரால் தாக்கு பிடிக்க முடியாது. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷரை வந்து என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ் blood vessels cannot withstand such high pressure. So scuba divers always wear special suits and equipments to protect them. அதாவது கடலுக்கு அடியில் போகிறவங்கெல்லாம் அதுக்குன்னு வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸை அவங்க வியர் பண்ணுறாங்க.
அப்புறம் என்னது ஆக்சிஜன் சிலிண்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடலுக்கு அடியில் போகும்போது அது கொண்டு போகிறாங்க. ஸோ கீழே டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். கியூபா டிரைவர்ஸ் வித் ஸ்பெஷல் ப்ரொடெக்டிங் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட்டு, in petrol bunk, the tire pressure of vehicles is measured in a unit called PSI. அப்படின்னா பாஸ்கல் பர் இன்ச்சு. அதாவது பெட்ரோல் பங்க்கில் டயருக்கு வந்து காற்று பிடிக்கிறாங்கல்ல, அதனுடைய மெஷரை வந்து எதில் சொல்லுவாங்கன்னா PSI. இட்ஸ் stand for Pascal per inch, an old system of units for measuring pressure. யூனிட்டை மெஷர் பண்ணக்கூடிய அதாவது ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் என்னென்னா பாஸ்கல் பர் இன்ச், அது PSI. நெக்ஸ்ட்டு, பாஸ்கல் லா. பாஸ்கல்ஸ் பிரின்சிபல்ஸ் is named after Blaise Pascal, 1623-1662, a French mathematician and a physicist. The law states that the external pressure applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இப்போ எல்லா லிக்விடுமே என்னது இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். அதாவது ஒரு லிக்விடை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக என்னது லிக்விடை நம்ம ஃபுல்லாக வைக்கிறோம். அதுக்கு மேலேயும் நம்ம அந்த லிக்விடை எடுத்தால் அந்த கண்டெய்னரில் என்ன ஆகும், அது ஃப்ளோ ஆகிடும், வெளியே போயிடும். ஆனால் இதையே வந்து ஒரு கேஸை ஒரு பலூனில் கம்மியாகவும் ஃபில் பண்ணலாம், அதிகமாகவும் ஃபில் பண்ணலாம். அதாவது லிக்விடை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட். இப்போ என்னென்னா ஒரு இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்லேயும் அது வந்து என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா டைரக்ஷன்லேயும் என்னது ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த லா சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைடு on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. லிக்விடோட எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுனா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக என்ன ஆகும், பரவும். டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட், ஈக்குவலாக பரவும். பாஸ்கல் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கிளாஸ் வெசல். இங்கே பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் வந்துட்டு இந்த பாஸ்கல் லாக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கு. அதாவது த பாஸ்கல் லா கேன் பி டெமான்ஸ்ட்ரேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் கிளாஸ் வெசல்ஸ் ஹேவிங் ஹோல் ஆல் ஓவர் இட் சர்ஃபேஸ். இதனுடைய சர்ஃபேஸ்லலாம் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபில் இட் வித் வாட்டர், புஷ் த பிஸ்டன். மேலே என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு பிஸ்டன் வச்சுருக்காங்க. அந்த பிஸ்டனை நம்ம அழுத்தும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்ரு வந்து அதில் பிஸ்டன் மூலமாக நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த கிளாஸ் வெசலில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் சைடில் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிஸ்டன் மூலியமாக நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த லிக்விட் என்ன ஆகுது, அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ப்ரெஷர் ஈக்குவலாக பரவி அந்த ஹோல்ஸ் வழியாக லிக்விட் என்ன ஆகுதுன்னா வெளியே வருது. pushes the piston, the water rushes out of the holes in the vessel with the same pressure. The force applied on the piston exerted pressure on water. This pressure is transmitted equally throughout the liquid in all direction. அப்போது இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்கும் பிஸ்டனில் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து லிக்விடில் ஈக்குவலாக பரவி எல்லா டைரக்ஷன்லேயும் பரவி அந்த ஹோல்ஸ் வழியாக ஈக்குவலாக என்னாகுது, அந்த வாட்ரு வந்து என்னாகுது, வெளியேறுது. திஸ் பிரின்சிபல் இஸ் அப்ளைட் வேரியஸ் மிஷின்ஸ் யூஸ்ட் இன் அவர் டே டு டே லைஃப். அதாவது இந்த பிரின்சிபல் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜேசிபி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆயிலில் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பரவி அந்த மிஷினை வந்து இந்த கல் மண் அந்த கை மாதிரி இருக்கு இல்லையா அதில் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு அது வந்து யூஸ் ஆகுது. ஜேசிபி வந்து இந்த லாவில் வந்து என்னது ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. இந்த டயக்ராம் வந்து என்னது டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பாஸ்கல் லா. நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ். பாஸ்கல் லா becomes the basis for one of the important
machines ever developed. The hydraulic press, it consists of two cylinders of different cross section area. இங்கே பாருங்கள் டயக்ராம் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர், அதாவது என்னதுன்னா F1 PA1 ஏரியா, அது வந்து Pன்றது ப்ரெஷரு, இது வந்து இந்த பிஸ்டனோட ஏரியா. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது F2ன்றது, அங்கே நம்ம ஃபோர்ஸு கொடுத்தோன்னா அங்கே வரக்கூடிய ஃபோர்ஸு, இது வந்து ப்ரெஷரு. இந்த வாட்டர் இதுக்குள்ளே இருக்க வாட்டர் ஃபில் ஆகிருக்கு, இதுக்குள்ளே இருக்க ப்ரெஷரு. அப்புறம் என்ன, இது வந்து என்னது A2ன்றது ஏரியா. அப்புறம் இது வந்து பிஸ்டனோட ஏரியா இங்கே கொடுத்துருக்கு, பார்த்துங்க. It consists of two cylinders of different cross-sectional areas shown in figure. They are fitted with the piston of cross-section area A. ஏன்றது வந்து பிஸ்டனோட ஸ்மால் இது இருக்கு இல்லையா, ஏரியா இருக்கு இல்லையா, சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதனோட ஏரியா, பிஸ்டனோட ஏரியா ஸ்மால் ஏ. கேபிட்டல் ஏ வந்து இந்த லார்ஜர் கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்குல்ல, அந்த பிஸ்டனோட ஏரியா. The force F1 is applied on the piston of small cross sectional area A. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிஸ்டன் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்டனோட மேலே F1 அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். The pressure pre-produced by small piston is transmitted equally by larger piston and a force F2 act on A which is much larger than F1. இப்போ என்ன ஆகுது, இந்த ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது இந்த பிஸ்டன் வந்து கீழே அழுத்தம். அப்போ என்ன கிடைக்குது, அங்கே ப்ரெஷர் இருக்குது. அதே ப்ரெஷர் தான் இந்த சைட்லேயும் இந்த லார்ஜர் சிலிண்டர்லேயும் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரு, அதே ப்ரெஷர் தான். அப்போ அந்த ப்ரெஷரும்போது அந்த பிஸ்டன் வந்து என்ன ஆகும், லிஃப்ட் பண்ணும். அப்போ அங்கே கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F1ல் இருக்க ஃபோர்ஸை விட F2வில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதாவது the pressure P produced by smaller piston is transmitted equally to larger piston and a force F2 act on A which is much larger than F1. F1 விட எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா the pressure on piston of smaller area A, that is small a, is given by, அதாவது இந்த ஸ்மாலர் சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து P, ஃபோர்ஸ் வந்து F1, ஏரியா வந்து A1. ஏன் இந்த சின்ன சிலிண்டர்லேயும் பெரிய சிலிண்டர்லேயும் ப்ரெஷர் வந்து ஒன்றா கொடுத்துருக்குன்னா, இந்த பாஸ்கல்லால் என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு கொடுத்தோன்னா ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பரவும். அப்போ இங்கே இருக்க ப்ரெஷர் தான், இந்த சின்ன சிலிண்டரில் இருக்க ப்ரெஷர் தான் இந்த பெரிய சிலிண்டர்லேயும் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது P1 P2ன்னு அது போடலை. ஸோ அப்ளையிங் Pascal law, the pressure on larger piston of area A will be the same as that on same piston. So the pressure on larger piston of area A will be the same as on smaller piston. அதாவது இந்த ஸ்மாலர் பிஸ்டனில் நம்ம கொடுக்கும்போது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது வர ப்ரெஷர் வந்து அதே ப்ரெஷர் தான் இங்கேயும் இருக்கும், எங்கே லார்ஜர் பிஸ்டன் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் P ஈக்குவல் என்னது F2/A2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே PP வந்து என்னது ஈக்குவல். ஸோ PPன்றது வந்து ஈக்குவல் இல்லையா, அதனால் P ஈக்குவல் டு Pனா இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேரிங். ஸோ P ஈக்குவல் டு F1A1ன்றது ஈக்குவேஷன் 1, P ஈக்குவல் டு F2A2ன்றது ஈக்குவேஷன் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது F1/A1 ஈக்குவல் டு F2/A2. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த F2ன்றதை இங்கே வச்சுட்டு இந்த A2ன்றது அங்கே போயிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, F2 ஈக்குவல் டு F1 இன்ட்டு A2/A1. இப்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த F2 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இந்த A1ன்றது சின்னதாக இருக்கா, இந்த ஏரியா பாருங்கள், A1 வந்து சின்னதாக இருக்கா, அப்போ அது வந்து ஏரியாவை 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த A2ன்றது பெருசாக இருக்கா, அப்போ A2 வந்து 2 மடங்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 2ன்னு போட்டுக்கோங்களேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன், F1 வந்து 5 நியூட்டன்.
இப்போ F2 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னது A1ன்றது என்னது 1ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. A2 வந்து 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2/1 இன்ட்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு வச்சுக்கிறோம். சின்ன பிஸ்டனில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் 2 இன்ட்டு 5/1 5 2s என்னது 10. அப்போது நீ 5 நியூட்டன் ஃபோர்ஸு நீ கொடுத்தனா உனக்கு கிடைக்கக்கூடிய F2 வந்து எவ்வளோ கிடைக்குது பார்த்தியா 10 நியூட்டன் கிடைக்குது. அப்போது 2 மடங்காக கிடைக்குது. அதாவது ஏரியா வந்து சின்ன பிஸ்டனோட ஏரியா வந்து 1ன்னு வச்சுக்கோ. இந்த A2வோடைய ஏரியா வந்து 2ன்னு வச்சுக்கோ. இப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் வச்சுக்கோ. இப்போ இந்த 3 வேல்யூவும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. F2 ஈக்குவல் டு F1 வந்து என்ன சொன்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். A2ன்றது என்னன்னு சொன்னேன், அதாவது பெரிய பிஸ்டன் இருக்கக்கூடிய ஏரியா அது வந்து 2ன்னு சொன்னேன். A1ன்றது 1ன்னு சொன்னேன். அப்போது 5 இன்ட்டு 2/1 5 2s என்னது 10. அப்போது நீ வந்து F1 வந்து 5ன்னு கொடுத்தனா F2 வந்து உனக்கு என்ன கிடைக்குது டபுளாக கிடைக்கிறது. அதாவது 10 நியூட்டனாக உனக்கு F2 வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த ரேஷியோ A2/A1 is greater than 1, the force F2 that act on the larger piston is greater than F1 acting on the smaller piston. அதாவது the force F2 that act on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston. Hence the hydraulic system working in this way are known as force multiplier. ஸோ இப்போ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். அதாவது நான் வந்து அதை தான் நான் சொன்னேன். என்னது ஒரு என்ன சொன்னேன் F1 வந்து 5 நியூட்டன் நான் கொடுத்தேன்னா A1 வந்து 1ன்னா A2 வந்து 2ன்னா அப்போ 5 இன்ட்டு 2 என்னது 10. அப்போ நான் ஒரு மடங்கு நான் கொடுத்தேன்னா F1 வந்து 5 நியூட்டன் கொடுத்தேன்னா F2 உனக்கு எப்படி கிடைக்குது டபுளாக கிடைக்குது. அதை தான் ஃபோர்ஸ் வந்து மல்டிப்ளையர் சொல்லியிருக்காங்க. த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க்கிங் ஆன் திஸ் வே ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். அப்போ 2 இன்ட்டு 5 என்னது 10. அப்போ நான் 5ன்னு கொடுத்தா F1 வந்து 5ன்னு கொடுத்தா F2 எனக்கு என்னன்னு கிடைக்குது 10ன்னு கிடைக்குது. இதே வந்து ஸோ நம்ம இது மாதிரி மாற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம்.